எதை குறிச்சும் எந்த ஒரு இஷ்யூ பிரச்சனை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் வருத்தமே படாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க, ரொம்ப என்னது என்னது ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வச்சுருங்க. அவர் பார்த்துப்பார். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, விரக்தி அடையாதீங்க. சரிங்களா? ஆமாம், ரொம்ப அமைதியாக இருங்க, ஆண்டவர் பார்த்துப்பார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சில நாட்கள் போகட்டும். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய விடுதலையை தருவார். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அது வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகள் காரியத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், அது உங்கள் பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், எதை குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரொம்ப போட்டு மன வருத்தத்தெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. சரிங்களா? ஃப்ரீயாக விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்பாவை பிடிச்சிக்கோங்க, அவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை வச்சுருங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பார்த்துப்பார். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. கஷ்டம், நீங்கள் தான் வீக் ஆவீங்க. சரிங்களா? அது காலம் வரும். தேவன் அதை சூப்பராக நேர்த்தியாக அழகாக நிறைவேற்றிடுவார். நம்புறீங்களா? ஓகே.